Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperum. தொடர்பான செயலிகளின் விளம்பரத்தில் நடித்ததால் டோலிவுட்டுக்கு சிக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நடிகர்கள் விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி, பிரகாஷ் ராஜ் ஆகியோர் மீது FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். சூதாட்ட செயலிகளை விளம்பரம் அது தொடர்பான விளம்பரங்களில் நடித்தது தொடர்பாக நடிகர்கள் ராணா டகுபதி, பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சைபராபாத்தில் இருக்கக்கூடிய மியாப்பூர் காவல் நிலையத்தில் தான் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ராணா டகுபதி, பிரகாஷ் ராஜ், மஞ்சு லட்சுமி, நிதி அகர்வால் உள்ளிட்டோர் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. இந்த சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்தும் வகையில் அது தொடர்பான விளம்பரங்களில் நடித்ததாக கூறி இந்த முதல் தகவல் அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புதிதாக வந்திருக்கக்கூடிய BNSS பிரிவின்படியும் அதே போல தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு 66 படியும் 6 கீழும் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அதாவது 2 பிரிவுகள் BNSS மற்றும் அதே போல தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழும் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது வரை இந்த வழக்கு மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விசாரணைக்கு அழைக்கப்படுவார்களா அல்லது அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தொடர்பான எந்த அறிவிப்பும் தற்பொழுது வரை வெளியே வரவில்லை. இந்த IT சட்டம் பிரிவு 66 என்பது அதாவது கம்ப்யூட்டர் உள்ளிட்ட தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபடுவதுதான் இந்த சட்டப்பிரிவாக இருக்கிறது. இந்த சட்டப்பிரிவு மற்றும் BNSS பிரிவின் கீழ் தான் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperum.